மாலை பொழுதில் அற்புதமான அரங்கத்தில் இந்தியா இன்றைக்கு கொண்டாடுகின்றது. அயோத்தியில் எப்படி ராமகாதையில் கம்பன் சொல்கிறாரோ, சீதையும் ராமனும் அயோத்திக்கு திரும்பும்போது எப்படி விழாக்கோலம் இருந்ததோ அதே பாணியில் இன்றைக்கு அயோத்தியில் விழாபாணி நடக்கின்ற நேரத்தில் இந்த 370 பற்றியான ஒரு கருத்தரங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையாளர் மன்றம் அமைத்துள்ளது. அன்பு சகோதரர் செல்வி அதை ஏற்பாடு செய்துள்ளார். வாமனன் அவதாரம், உலகளந்த வாமனன் தமிழகத்தை இன்றைக்கு அழைக்கின்றார் நமது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை. பௌதீகத்தில் சொல்வார்கள் டைனமிசம், ஆசிலரேஷன், வெலாசிட்டி, இந்த 3 வேண்டும். இந்த 3 இருந்தால் தான் வீரியம் இருக்கும். அந்த அளவில் தன்னுடைய பணியை நடத்தி காட்டுகின்றார். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல இளைஞர் கிடைத்துள்ளார். நாங்கள் என்றைக்கும் வாரிசு அரசியலுக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள் அண்ணன் தமிழறிவுமணி இங்கே இருக்கின்றார். நாங்கள் கூடை கட்டுகின்றோம். வாரிசு அரசியல் வேண்டாம் என்று கூடை கட்டுகின்றோம். ஒருத்தரை வந்து நாற்காலில் உட்கார வைக்கின்றோம், நீதான் தலைவன், வாரிசு அரசியல் ஒழித்து கட்டு என்று ஏற்பாடுகளை செய்கின்றோம். எங்கள் கடமையை ஆற்றுகின்றோம். உட்கார வைத்தவர்கள் இன்றைக்கு எங்கோ சென்று விட்டார்கள். இன்றைக்கு வாரிசு அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான், வேறு யாராலும் முடியாது. இந்த இடத்துல இந்த டாபிக் சம்பந்தம் இல்லை இருந்தால் சொல்றேன். வாரிசு அரசியல் தந்தையோ தாயோ உருவாக்கி விட்டு போகிறார்கள். அவர் போனவுடன், அவர் மறைவுக்கு அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இது ஒரு செய்தி. காஷ்மீரில் ஃபாரூக் அப்துல்லா குடும்பம் வந்து ஷேக் அப்துல்லா, அங்கே நிம்மதி இருக்கின்றதா? கலிதா ஷேக் அப்துல்லாவுடைய சகோதரி, சாவுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மனைவி. ஃபாரூக் அப்துல்லாவுக்கும் கலிதா குடும்பத்துக்கும் பிடிக்கவில்லை. அரசியலில் ஆர்வமாக இருந்தவர் கடைசி பையன் ஃபாரூக் அப்துல்லாவுடைய தம்பி, அவர் டாக்டர், அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார். அவரை ஷேக் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபாரூக் அப்துல்லா லண்டனில் மருத்துவம் படித்தார். அங்குள்ள ஒரு நர்ஸை, வெள்ளைக்கார நர்ஸை கல்யாணம் பண்ணி கொண்டார். அவரை வரவழைத்து முதலமைச்சராக்கிறார் ஷேக். அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கின்றதா? இல்லை. முலாயம் சிங் யாதவ் சோசியலிஸ்ட் தலைவர், லோகியோவுடைய குரூப், சோசியலிஸ்டை விரும்பினவர். அவருடைய பையனே அவரை நீக்கலையா கட்சியிலிருந்து? அப்படியே மேற்கு வங்கத்துக்கு வாருங்கள், மம்தா பானர்ஜி மருமகன் செய்கின்ற கூத்துக்கள். அப்படியே பீகார் வாங்குங்க, லல்லு பிரசாத் வீட்டில் என்னது, மிசா பாரதிக்கும் தேஜஸுக்கும் பிடிக்கல சண்டை. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு, என்.டி. ராமாராவ், ரேவண்ணா, குமாரசாமி. கேரளத்தில் என்ன நடக்கின்றது? தன்னுடைய மருமகனை அமைச்சராக்கினார் பினராயி விஜயன். டீச்சர் என்ற ஒரு அருமையான அம்மையார் அமைச்சர், கோவியட்டை நல்ல விதமாக அதை தீர்வு கண்டார். அவருக்கு அமைச்சர் பதவி இல்லை. ஆகவே வாரிசு அரசியல் எங்கே உருப்படாதுங்க, உருப்படாது. எவ்வளவுதான் திணிச்சாலும் உருப்படாது. நான் வாரிசு அரசியலாக நான் அழிஞ்சவன் அரசியலில். எதுக்காக நாங்கள் வாரிசு அரசியலை ஏற்க வேண்டும் என்று கட்சி நடத்தணுமோ அங்கேயே வாரிசு அரசியல். கேவலமா இல்லையா? நீ பாரதியை பேசி என்ன பிரச்சனை இருக்கு? பாரதிதாசனை பேசி என்ன பிரச்சனை இருக்கு? கம்பரை பேசி என்ன பிரச்சனை இருக்கு? நாங்களாம் 50 ஆண்டு காலம் தோச்சவங்க. அண்ணன் தமிழறிவின் பெருந்தலைவர் காமராஜால் வந்தவர். காமராஜர் காலத்தில் நான் இருந்தவர். ஜனா கிருஷ்ணமூர்த்தி என் மீது பாசமாக இருப்பார். கச்சத்தீவு வழக்கு தொடுக்கும் போது அண்ணன் நெடுமாறன் எனக்கு அறிமுகம். அவர் மதுரைக்காரர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கான தரவுகளை நான் கொடுத்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாரிசு அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்தியாவில் நரேந்திர மோடியும் தமிழகத்தில் அண்ணாமலை தான். அப்படிப்பட்ட தலைவர்கள் முன்னணியில் நம்முடைய பணியை செய்வோம், அவர்களுக்கு உதவியாக இருப்போம். நான் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் அல்ல, இருந்தாலும் அவருடைய செயல்பாடு என்னை வியக்க வைத்தது. இது புகழ் பாடுறதுக்காக சொல்லல, சொன்னாதான் அடுத்த கட்சிக்கார
ஆன்லுக்கர் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும். கட்சிக்காரர்கள் பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு பாடுபடுறார். அவர் ஐபிஎஸ் ஆபீசரா கர்நாடகத்தில் இருந்திருக்கலாமே, நல்ல மரியாதையா இருந்திருக்கலாமே. எதுக்கு இங்க வந்தாரு? அரசியல்ல ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வரும் தமிழ்நாட்டில். நாம் பிறந்த மண், அதுதானே வந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குரிய சகோதரராக, தலைவராக நாங்கள்லாம் பார்க்கிறோம். அண்ணன் தமிழறிமணியன் அவரை பற்றி மிக சிறப்பாக சொல்வார் தனியாக பேசும்போது. அதே போல அன்புக்குரிய அண்ணன் தமிழறிமணியன் அவர்களே, அன்புக்குரிய மாலன் அவர்களே, என்னாலும் என் மீது அன்பு வைத்துள்ள ரங்கராஜ பாண்டே அவர்களே, ஏகே ஆண்டோனியுடைய புதல்வர் இங்கே வந்துள்ளார். ஐ நோ அபவுட் யுவர் ஃபாதர் சுதர்சன், கேபி உன்னிகிருஷ்ணன், ஏகே ஆண்டோனி. We are once were in Congress along with P. Nedumaran. He is close left of Indira Gandhi. Your father came to my marriage in 86. அன்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர், எங்கள் ஊரை சார்ந்த அன்புக்குரிய சகோதரன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, செல்வி அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, சுந்தர்ராமன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜாதகத்தை இப்படித்தான் நிர்ணயிப்போம் என்று சொல்லுகின்ற அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் அவர்களே, நண்பர்களே, தோழர்களே, அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த 377 குறித்து வரலாறு எல்லாமே அன்புக்குரிய அண்ணன் தமிழறிமணியனும் மாலனும் ரங்கராஜன் பாண்டி பேசிட்டாங்க. இதில் என்னென்ன சிக்கல் ஏற்பட்டது என்பதுதான் நான் பேச வந்திருக்கேன். சுருக்கம் எல்லாமே அவங்க பேசிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த்னு ஒரு தலைமை நீதிபதி இருந்தார் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் காஷ்மீர்காரர். காஷ்மீருடைய அரசியல் சட்டத்தை அவர் தான் எழுதினார். அவர் எழுதல, அதுக்கான கமெண்ட்ரி கொடுத்து அவர் பிறகு பிற்காலத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனார். என் மேல ரொம்ப பாசம் இருப்பார். பல தடவை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போகும்போது, ஏங்க 370 நீங்க எழுதியிருக்கீங்க, எப்படி இதுக்குன்னு அங்க மட்டும் கொடுத்தாங்களே, ஒன் நேஷன் டூ ரிபப்ளிக், எப்படிங்க பாசிபிலிட்டிஸ்? ஒரு நாடு 2 குடியரசு. 370 தனி அரசியலமைப்பு சாசனம் என்ன அர்த்தம்? ஒரு நாடு 2 குடியரசு. வேடிக்கையா இல்லையா? இது எவ்வளவு அவத்தம். இது நான் பேச போறதெல்லாம் ஷேக் அப்துல்லாவுடைய பயோகிராஃபி. அவர் உருதுல எழுதினார். குஷ்வந்த் சிங் அதை ஆங்கிலத்தை மொழிப்படுத்தினார். அதுபோக கான்ஸ்டிடியூஷன் டாக்குமெண்ட்ஸ், நேருவுக்கும் சேக்குக்கும், பட்டேலுக்கும் சேக்குக்கும், மேனனுக்கும், அந்த ஹரிசிங், இது லெட்டர் கரஸ்பாண்ட், இதெல்லாம் படிச்ச அபத்தமா இருக்கு. நம்ம எல்லாமே ஏமாந்துருக்கும். அப்படியான அபத்தங்கள் இங்க நடந்திருக்கு. முரண்கள் கூட சொல்ல மாட்டேன், அபத்தங்கள். அப்போ ஆனந்த் சொன்னாரு, எல்லா சேக்குடைய பேராசை. சேக் என்ன நினைச்சாருன்னா, ஷேக் அப்துல்லா அண்ணன் தமிழறிமணியன் குறிப்பிட்டாப்புல, அவர் அலிகார் யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி படித்தவர், பேராசிரியர். அவருடைய மனைவி லாகூர். பாகிஸ்தான் மீது ஒரு பக்தி அவருக்கு உண்டு. ராவல்பிண்டி மேலும் கராச்சி மீது அவருக்கு ஒரு பக்தி உண்டு. அவருடைய துணைவியார் பாகிஸ்தான். அவர் ஜஸ்டிஸ் ஆனந்த் என்கிட்ட சொன்னது, அவர் நீண்ட காலமாக அங்கே இருக்கிறார் இல்லையா, சேக்குக்கு அவர் நண்பர். சேக்கு 3 விஷயம் அவர் மனக்கணக்கு போட்டாரு. நம்பர் 1, பாகிஸ்தான் கூட நம்ம இணைஞ்சாச்சுன்னா ஜின்னாவுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும், நம்முடைய மரியாதை போயிடும். காஷ்மீரில் நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது, நம்ம ஒரு லீடர்ஷிப் இருக்குது, அது போயிடும். அப்படியானா என்ன செய்யலாம்? தனி நாடாக நம்ம வர முடியாது, அது ரொம்ப கஷ்டம், சிரமம். 3வது இந்தியாவுடன் இருந்தால் தான் இந்தியாவோட ஒரு சில சலுகைகள் வாங்கிட்டு இருப்போம் என்ற உணர்வில் தான் சேக்குடைய அணுகுமுறை இருந்தது துவக்கத்திலிருந்து. மாபெரும் தலைவராக இருந்தார் அண்ணன் தமிழறிமணியன் குறிப்பிட்டவள. அங்க ஒரு மையப்புள்ளியாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அவர் தான் இருந்தார். காஷ்மீருடைய வரலாறு என்ன? கிரேக்க கவிதை ஒன்று சொல்லுதுங்க, அழகான ரோஜா தோட்டங்கள், நீரோடைகள், ஏரிகள்,
திருக்கோவில்கள் அமைந்த பூமி. யார்? கிரேக்க லிட்ரேச்சர் சொல்றாங்க திருக்கோவில்கள் அமைந்த பூமின்னு சொன்னாங்க. ஆதிசங்கரரும் ராமானுஜரும் சென்ற இடம். பூர்வீகமாக அங்கே இந்து மதம் தான் இருந்தது. அது பிறகு குப்தர் காலத்தில் பௌத்தம் அங்கே லடாக் பகுதிக்கு போனது. அதற்கு பிறகு சூபிசம், அதாவது இஸ்லாமியர்கள் வந்தார்கள். அதற்கு பிறகுதான் மசூதிகள் கட்டப்பட்டன. சமஸ்கிருதம் அங்கே பூர்வீக மொழியாக இருந்தது. திராவிடம் என்ற அந்த திராவிடத்தை முதல்ல சொன்னது காஷ்மீர் பண்டிட்டுகள் தான். திராவிடம் சொன்னாங்க. திராவிடம் என்ப அந்த பதத்தை முதலாக சொன்னது காஷ்மீர் பண்டிட்டுகள். இப்படியான வரலாறு உண்டு. இந்த வரலாற்றுக்கு பிறகு என்னாச்சுன்னா, அங்கே குப்தர் காலத்துக்கு பிறகு பல்வேறு சூழ்நிலைகள் அமைந்தன. பிறகு அதற்கு பிறகு கடந்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த பூமி சீக்கியர் பக்கம் அந்த ஆட்சி அரசர்கள் இருந்தார்கள். சீக்கியர்கள் அதுக்கு பிறகு இந்துக்கள் கைப்பற்றினார்கள் ஆங்கிலேயரோட உதவியோடு. இதுதான் அவருடைய வரலாறு. அங்குள்ள பூர்வீகம் அனைவரும் இந்துவே. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, மதவாதம் வேற, இந்துத்துவா வேற. மதவாதம்னா தன்னுடைய மதத்தினுடைய பற்றி பேசுறது. இந்துத்துவாங்கிறது ஒரு நெறிமுறை, ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு சிவிலைசேஷன், ஒரு சனாதன முறை, மக்கள் வாழ வேண்டும். அதுதான் இந்துத்துவா. மதவெறி வேற என்பது வேற. இந்துத்துவா என்பது ஒரு நெறிமுறை. இங்க பெரிய ஆட்கள்லாம் அங்க திரிகிறாங்க சென்னையில். இந்து பத்திரிகையில பெரிய படிச்சுட்டேன், அது படிச்சுட்டேன், நான் தான் இந்துத்துவா இந்துத்துவான்னு ஹிந்து ராம் சொல்றாரு. இந்துத்துவானா என்ன? நீ என்சைக்ளோபீடியா போ, கலைக்கலைஞத்து பெரியசாமி தூர் எழுதின கலைக்கலைஞத்து போ. இந்துத்துவானா ஒரு நெறிமுறை, வாழ்வியல் முறை. திருக்குறள் என்ன சொன்னாங்க, நாலடியார்ல என்ன சொன்னாங்க, ஆசார கோவில் என்ன சொன்னாங்க, அந்த நெறிமுறை தான் இந்துத்துவா. இந்துத்துவா வேற, மதவாதம் வேற. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் இதெல்லாம் சொல்லிட்டு 370க்கு வார நாடு வர்றாரா மாலன் சாரும் அண்ணன் தமிழறிமணி சொல்லிட்டாரு, உள்ள போகவில்லை. 370 47 சுதந்திரம் வாங்குறோம். இப்போ அந்த நேரத்தில் காஷ்மீர்ல ஹரிசிங் இருக்கிறாரு. அவரு பாகிஸ்தானோட சேருவாரா இந்தியாவோட சேருவாரா? இந்த நிலையில விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ நல்ல ஒரு பொண்ணு இருந்தா போய் இப்போ 4 பேர் மாப்பிள்ளை பார்க்கத்தான் போவாங்க. அது மாதிரி 2 தரப்புலையும் நெருக்கடி. அதுக்கு மணமகனாக ஷேக் அப்துல்லா இருந்தார். ஷேக் அப்துல்லாவோட மனக்கணக்கு என்ன நான் சொன்னேனே, ஒன்று பாகிஸ்தானோட சேர்ந்தா ஜின்னாவுக்கு கீழே இருக்கணும், சபார்டினேட்டா இருக்கணும். இந்தியாவில் சேர்ந்தா ஏதாவது மிரட்டிட்டு காசு வாங்கிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஆனா ஒரு இந்தியாவோட இருக்கணும் தான் மனப்பூர்வமாக விரும்பினா, அது வேற விஷயம். நம்ம தனி நாடா ஆக முடியாது. அங்கிற நிலையில தொடர்ந்து போராடி கொண்டு வந்தார். ஹரிசிங் அவர் சிறையில் எடுத்ததெல்லாம் அண்ணன் தமிழறிமணின்னு சொன்னாருக்கெல்லாம் போக. இப்படியான நிலை சுதந்திரம் பெற்றுட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஜின்னா உடைய நிர்வாகம் பரிவாரம் எப்படியாவது காஷ்மீரை பிடிக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஹரிசிங்குக்கு நெருக்கடி ஏற்படுகின்றது. ஹரிசிங் உதவியை நாடுகிறார், இந்திய அரசின் உதவியை நாடுகிறார், நேருவிடம் கேட்கிறார், மவுண்ட் பேட்டன் கேட்கிறார். அதில் ரொம்ப தாமதப்படுத்துறாங்க. மவுண்ட் பேட்டன் என்ன சொன்னாரு, விபி மேனனையும் மேனக்ஸாவையும் போய் அங்கே கலவர நிலை இருக்கா பார்த்துட்டு எனக்கு அறிக்கை கொடுங்க, அதுக்கு பிறகு ராணுவத்தை அனுப்புன்னு மவுண்ட் பேட்டன் ரொம்ப டிலே பண்ணார். இந்த 370 வில்லன்ஸ் ரொம்ப அதிகம், ரொம்ப வில்லன்ஸ் அதிகம். அத ஓரளவு கௌரவமாக முன்னித்தழுவதை கவனிக்க வேண்டும், அங்குள்ள மக்கள் வாழ வேண்டும் என்று நினைச்ச விஷயத்தில் அம்பேத்கர் ஒன்று, ஹோம் மினிஸ்டர் பட்டேல் ஒன்று, விபி மேனன் ஒன்று, இவங்க தான் நினைச்சாங்க. மற்றவரெல்லாம் ஷேக் அப்துல்லாவுக்கு சாதகமாக தான் இருக்கணும்னு நினைச்சாங்க ஒழிய காஷ்மீர் மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் யாரும் நினைக்கல, இன்க்ளூடிங் நெஹ்ரு. சொல்றது தவறு இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் டவரிங் பர்சனாலிட்டி தான். நேரு கொஞ்சம் அந்த டைனமிசம் அன்றைக்கு இருந்தால் காஷ்மீர் வேற நிலைக்கு போயிருக்கும். 370 கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஹரிசிங்குக்கும் நமக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டும் மற்ற சமஸ்தானங்கள் புதுக்கோட்டை, திருவாங்கூர், ஹைதராபாத் இணைகிற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதே ஒப்பந்தம் தான்.
அதில் ஒன்றும் கூடுதல் குறைச்சி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு முன்னித்தெழுவது ஏன் கொடுக்கணும்? இந்த இடத்துல இன்னொன்று பதிவு பண்ணுங்க. ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவுடைய இணைய மறுக்கிறார். பட்டேல் கடுமையாக கோவப்படுறார். அப்போ ஓமந்தூரார் பிரிமியர், சென்னை ராஜதானியின் பிரிமியர் ஓமந்தூரார், அன்றைக்கு ஆந்திரா, சவுத் கன்னடா, மலபார்லாம் நம்மோட இறந்துடும். ஓமந்தூரார் என்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறேன், பட்டேல் உங்க இராணுவத்தை அனுப்புங்க அன்னு 2 பேர் போனப்படிதான் மிரட்டி அவர் பணிஞ்சார். நேரு கூட ஓமந்தூரார்கிட்ட ஏங்க இப்படி அனுப்புறீங்க, ஜவஹர் நீங்க அமைதியா இருங்க, இந்த மண் எங்களுக்கு தெரியும், இது சோசியல் ஜஸ்டிஸ் மண், நாங்க பார்த்துக்கிறோம் அன்னு ஓமந்தூரார் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி. அவர் படம் கூட சட்டமன்றத்தில் வைக்கலங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு முதலமைச்சர் படத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வச்சாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓமந்தூரார் எவ்வளவு பெரிய ஆளு, சமூக நீதி காவலர், விவசாயிகளின் முதல்வர், முதல்வர்களின் முதல்வர், தமிழ் பயிற்சி மொழியை கொண்டு வந்தவர், ஆலய பிரவேசத்தை கொண்டு வந்தவர், கலைக்களஞ்சியத்தை கொண்டு வந்தவர். அவருடைய படத்தை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைக்கிறாங்க. அவர் தான் தமிழ்நாட்டின் முதல்வர். இப்படி தாங்க தமிழ்நாடு அரசியல் இருக்குங்க. ராஜபாளையம் குமாரசாமி ராஜா படத்தை கூட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இல்லை. இன்னைக்கு அவர் முதலமைச்சர், 2வது முதலமைச்சர், அவர் படம் கூட சட்டமன்றத்தில் இல்லை. அவர் பேர்ல கிரீன்வேஸ் ரோடு மாத்தினாங்க. இன்னைக்கும் குமாரசாமி ராஜா சாலைன்னு அவர் கூப்பிடுறதே கிடையாது, கிரீன்வேஸ் ரோடுன்னு தான் கூப்பிடுறாங்க. இப்படித்தான் நம்ம மதிக்கிறோம் நம்ம மூத்த தலைவர்களை. இப்படியா இருக்கும் பொழுது இந்த 370 வர வேற விஷயங்கள் 370 வர இப்படி இருக்கும் பொழுது வம்பு பண்றாங்க. பிறகு மேனனும் மானக்சாவும் ஸ்ரீநகர் போறாங்க. பதட்டமா இருக்குது, பாதுகாப்பு இல்லை, நம்ம இராணுவத்தை அனுப்பணும்னு உடனே அறிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறார் மவுண்ட் பேட்டன் கிட்ட. மவுண்ட் பேட்டன் உடனே இராணுவத்தை அனுப்புறாங்க. அதெல்லாம் மாலன் சார் எல்லாம் சொன்னார். அப்போ இராணுவத்தை அனுப்பும்போது இந்த டெரரிஸ்ட்னு சொன்னாங்க பாருங்க, டெரரிஸ்ட் அப்போ ஆரம்பிச்சது கல் எறிகிறது. காஷ்மீரில் கல் எறிவாங்க தீவிரவாதிகள். ஒரு கல் எறிஞ்சா வெள்ளிக்கிழமை 400 ரூபா கொடுப்பாங்க கல்லெறிகிறவனுக்கு, டெரரிஸ்டுக்கு. இப்போ இந்த ஸ்டெர்லைட்லாம் கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எப்படி துப்பாக்கி குண்டு வருதோ கல்லும் எறிவாங்க. இது அந்த காலத்திலேருந்தே வந்த வாடிக்கை. கல்லெறிகிறதுங்கிறது அதுக்கு ஒரு கட்டணம். அந்த பழங்குடிகள், அந்த காட்டுவாசிகள் செய்வாங்க, இந்துக்கள் மீது எரிகிறது. இப்படியான சூழல் இராணுவம் போய் அடக்கிருச்சு. அடக்கும்போது இதுக்கு மத்தியில் ஷேக் அப்துல்லா இந்த விஷயத்துக்கு 2 விஷயம் சொல்றார். டெல்லி டெக்ளரேஷன் நடக்குது. டெல்லி டெக்ளரேஷன்ல நேருவும் ஷேக் அப்துல்லாவும் அதில் கையெழுத்து போடுறாங்க. அப்போ மவுண்ட் பேட்டன் ஒரு யோசனை சொல்றார். ஒன்று, இந்த விஷயத்தை நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சிக்கல் இருக்கு, இந்த விஷயத்தை ஐநா சபை கொண்டு போகணும். அது மாதிரி புது வாக்கெடுப்பு நடத்தணும், ரெஃபரண்டம் பிளபிசைட் நடத்தணும் என்கிற அந்த ஒரு கோரிக்கை, 2 கோரிக்கை ஐநாவை கொண்டு போயிருந்தாங்க. யாரு? மவுண்ட் பேட்டன் சொல்லி நேரு கொண்டு போயிருந்தாரு. இதுக்கு மத்தியில் டிக்சன் ஒருத்தர் இருக்கார், அமெரிக்கா, ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபேக்டரும் உள்ள வராங்க. இந்த டிக்சன் என்ன பண்றாரு? பாகிஸ்தானுக்கு ஜின்னாவுக்கு ஆதரவாகவே அந்த பிளபிசைடு அண்ட் இஸ் மேட்டர் பெண்டிங் பிஃபோர் UN, அதாவது தீர்வு யாருக்குன்னு காஷ்மீர், இந்த பிரச்சனையில ஜின்னாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கின்றது. ஸ்டீவன்சன் ஒரு அன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் நேரடியாக போறார். அவரே சொல்றார். இந்த நேரத்தில் BN ராவ் யாருன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலா எழுதினவர் BN ராவ், ஆந்திராக்காரர். அவரை அன்னைக்கு பிரதிநிதியாக போறார். விஜயலட்சுமி பண்டிட் அங்க இருக்கிறாங்க. நாங்க ஒரு காலம் காங்கிரஸுக்கு பாதகம், நாங்கள் ஒரு காலம் காஷ்மீருக்கு பாதகம் பண்ண மாட்டோம், நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அதான் பிளபிசைட் அண்ட் மேட்டர் பெண்டிங் பிஃபோர் UN, இதில் நாங்கள் சரியா இருப்போம், அதில் நல்ல ஜஸ்டிஸ் கிடைக்கிறாப்புல நாங்களுடைய பணிகளுக்கு அங்கே பேசுறாங்க. இப்படியான வெளிவிவகார விஷயங்களும் இருக்குது. பிரிட்டன், அமெரிக்கா, அது மாதிரி மற்ற நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் ஷேக் அப்துல்லாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு எதிரியா இருந்தாங்க. இப்படியான நிலை இருக்கும்போது பட்டேல் அங்கே போய் பார்க்கணும் போறார் காஷ்மீருக்கு. என்ன சூழ்நிலை? ஹோம் மினிஸ்டர் அவருக்கு இந்த சமஸ்தானங்கள்லாம், எல்லா சமஸ்தானங்களையும் இணைக்கிறதுக்கு முக்கிய பொறுப்படுத்த அவர் செய்கிறாரு. காஷ்மீரில் மட்டும் அவருக்கு அந்த பொறுப்பு இல்லைங்க. இரும்பு மனிதருக்கு, பேருக்கு ஒரு மனிதராக
தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அங்கே ஷேக் அப்துல்லாவுக்கும் நேருவுக்கும் என்ன நடக்கின்றன, மவுண்ட் பேட்டனுக்கும் நேருவுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் என்ன நடக்கின்றன, இந்த விஷயங்களே பட்டியலுக்கு தெரியாது. அவரை இருட்டில் வைக்காங்க. லா மினிஸ்டர் அம்பேத்கர், அவருக்கு தெரியாது. இதுக்காக காஷ்மீர்ல பணி செஞ்ச நம்மூருக்கார கோபாலசாமி ஐயங்காரை நியமிச்சு இந்த 370 குறித்த சட்ட விஷயங்களை நீங்க பண்ணுங்கன்னு நேரு சொல்லிட்டு அமெரிக்கா போயிருந்தார். ஆனா 370க்கு அடிப்படை வித்துட்டவர் நேரு. அந்த நேரத்தில் அமெரிக்கா போயிருந்தார். இங்கே வேலை பார்க்குறாங்க. பட்டேலுக்கு அந்த விஷயங்களை தெரியலை. ஹோம் மினிஸ்டருக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது 370 கொடுத்தாச்சு. பிறகு நம்மோடு சேர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு வாங்க, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு மட்டும் சொல்லலை, 1959 பிரஜா பரிஷத் தலைவர் கவுல் ஒரு வழக்கு தொடுக்கிறார். 59 இன்னைக்கு இல்லை. அந்த வழக்கில் என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுன்னா 1959 யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் கவுல், அதில் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் எ டெம்பரவரி இன்ஸ்ட்ருமெண்ட், இடைக்காலமான ஒரு தீர்வு தான் 370, இது நிரந்தரம் அல்ல என்று தெளிவாக இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு 59 வழக்கு நடந்தது இது விஷயமா. அவர் யாருன்னா பரிஷத்துடைய பிரஜா பரிஷத்துடைய தலைவர், அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படியா இருக்கும் பொழுது அந்த காஷ்மீருக்கு போகணும்னா பெர்மிட் வேணும். அப்பதான் ஜனசங்கம் அந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க. சியாமா பிரகாஷ் முகர்ஜி நேருவின் அமைச்சரவையில் தொழில் அமைச்சராக இருந்தவர், மேற்கு வங்கத்தின் கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், அருமையாக ஆங்கிலம் பேசுவார், எழுத்தாளர், நல்ல குடும்பம். சியாமா பிரகாஷ் முகர்ஜி ராஜினாமா பண்ணுகிறார். நேருவினுடைய காஷ்மீருடைய அணுகுமுறையெல்லாம் நான் மாறுபடுகிறேன் என்று அவர் போகிறார். காஷ்மீர் நான் பெர்மிட் வாங்க மாட்டேன் அனுப்பும்போது மாதாப்பூர் அந்த பார்டர், ஜம்மு பார்டர், அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஜம்முல ஒரு நாள் வச்சுட்டு ஸ்ரீநகர் சிறையில் அடிக்கிறாங்க, தனிமை சிறையில். அப்படியா இருக்கும்போது உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது. ஷேக் அப்துல்லா அன்னைக்கு முதலமைச்சர், அவருடன் சொல்லப்படுகிறது உடல்நிலை பாதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. திடீர்னு மரணமாகிறாரு. ஒரு மர்மமான முறையில் அவருடைய மரணம் இருந்தது என்று அன்றைக்கு பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. யாரும் கண்டுக்கல, அரசாங்கம் கண்டுல. ஒரு நீதி விசாரணை மட்டும் அன்னைக்கு போட்டாங்க. யாரு? சியாமா பிரகாஷ் முகர்ஜி மறைவுக்கு. இப்படி இன்னும் அந்த முடிச்சு அவுக்கப்படலைங்க. சியாமா பிரகாஷ் முகர்ஜி எப்படி இறந்தார், ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் எப்படி இறந்தார், இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதுமாதிரி தீனதயாள் உபாத்யாயா ரயில்வே ஸ்டேஷன் இறந்து கிடக்கிறார். நாங்க அவருடைய மறைவும் சரியா தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இந்த 2 தலைவர்கள் ஜனசங்கத்தின் மூத்த தலைவர்கள், இவங்க தான் நிறுவனாங்க. அவங்க 2 பேருடைய மரணம் இன்னைக்கு மர்மமாக இருக்கின்றது, தெரியவில்லை. அதே மாதிரி ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை காங்கிரஸ் தலைவராக இயங்க விடவில்லை, அதுவும் தெரியல. ஏன் தூக்கு தண்டனைக்கு போகின்ற பகத்சிங்கை காப்பாற்றவில்லை, அவரும் சுதந்திர போராட்டம் விடுறது தானே, அதுவும் வருது. இப்படி பல முடிச்சுகள் இந்திய வரலாற்று இருக்குன்னு தெரியல. இப்படியான நிலையில் சியாமா பிரகாஷ் முகர்ஜி மறைவு பிறகு ஜனசங் அந்த பிரச்சனைகளை எடுக்கின்றது. வாஜ்பாய் அங்கே செல்கின்றார், இதற்கு மத்தியில் நேரு அங்கே செல்கின்றார். இப்படியான சூழ்நிலையில் 377 நந்தா அன்றைக்கு துணை பிரதமர், ஏதோ பிரதமர் நேரு காலத்தில் ஏதோ அமைச்சர், இது 10 நாள நீக்கிடுவோம் 370 பேருக்கு கொடுத்துருக்கோம் அன்று பார்லிமெண்ட்ல அவர் பேசியிருக்கார். நந்தா இடைக்கால பிரதமராக இருந்தவர் பேசினார். இது ஒரு டெம்பரவரியாக இடைக்காலமாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டரிம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் 370. கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக நீடிச்சிட்டு இருக்காங்க. இதனால என்ன, அவங்க முஸ்லீம்கள் 5 குடும்பம் நல்லா பிழைச்சாங்க. ஷேக் அப்துல்லா குடும்பம், ஃபாரூக் அப்துல்லா குடும்பம், அடுத்து குலாம் பக்சி முகமது குடும்பம், அவர் பின்னாடி முதலமைச்சர், மீர் காசிம் 3வது, 4வது முப்தி முகமது சையத். இந்த 4 குடும்பம் தான் அங்க பிழைச்சதுங்க. அங்க ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை வால்மீகின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு உரிமை கூட அங்க கிடையாதுங்க.
நம்ம பாண்டிய சொன்னாப்புல உள்ளாட்சி நிர்வாகமே கிடையாதுங்க. மத்திய சர்க்கார் ஒரு தொகுப்பு நிதி கொடுப்பாங்க, அது கேஜ் ரிப்போர்ட்ல கூட வராதுங்க. மத்திய சர்க்கார் டெல்லியிலிருந்து போற நிதி கொடுப்பாங்க, கேஜ் ரிப்போர்ட்ல கூட. இப்படி தொல்லைகள் இருந்தன. இப்படி தொல்லைகளுக்கு போது காங்கிரஸ்காரர்களே இந்த 370 நீக்கினா என்னன்னு 60-70கள் பேசியது உண்டு. காங்கிரஸ்காரர்களே பேசி எதையா தொல்லையா இருக்கு, தலைவலியா இருக்கு, இவன் பெரிய ஆளா இருக்கான். ஒரு நாட்டில் 2 கான்ஸ்டியூஷன் இருக்கு. அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் உண்டு. அமெரிக்காவில் கொடுக்கலாம், ஒவ்வொரு மாநிலத்தோட அரசியல் சாசனம் இருக்கலாம். ஆனால் காஷ்மீருக்கு மட்டும் அரசியல் சாசனம், தனி சாசனம். தமிழ்நாட்டுக்கு அது மாதிரிலாம் இல்லை. இது என்னையா ஒரு ஜனநாயகம்? அடிப்படையில் இது எப்படி ஒத்துக்க முடியும்? 370 ஒரு தனி கான்ஸ்டியூஷன். இது இந்தியாவில் உள்ள பெடரல் சிஸ்டத்துக்கு, சமஷ்டி அமைப்புக்கு இது சரிதானா? இயற்கை நீதி பற்றி பாருங்க. அவனுக்கு ஒரு நீதி காஷ்மீர்ல தலையில் இருக்கவனுக்குள்ளே, நம்ம காலில் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நமக்கு ஒரு நீதி. சர்க்காரிய கமிஷனும் அதை கண்டித்துள்ளது. சர்க்காரிய கமிஷனா மத்திய மாநில உறவுகளை அறிய இந்திரா காந்தி காலத்தில் அமைக்கப்பட்ட சர்க்காரிய கமிஷன். அந்த கமிஷனில் இந்த 370 கூடாதுன்னு தான் சொல்லி, அது இந்திரா காந்தி அமைச்ச கமிஷன். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் குழுவை அமைத்தார், மத்திய மாநில சுயாட்சி. அதிலும் 370 பற்றி பெரிதாக அவங்க சொல்லல. யாரும் விரும்பலங்க 370. காங்கிரஸ்கார ஏற்றது தான் 370. ஆனா தைரியம் இல்ல நீக்கிறதுக்கு. அந்த தைரியத்தை இன்னைக்கு மோடி செஞ்சிருக்காரு. அவர் உதவியா அந்த ஹோம் மினிஸ்டர் செஞ்சிருக்காரு. இது பாராட்டணும். இந்தியாவில் அத்தனை மாநில மக்களும் கட்சி சார்பு இல்லாம பாராட்டணும். இது யாரும் செய்ய முடியாத விஷயம். இது எளிதில் எல்லாம் யோசிச்சு இந்திரா காந்தி என்னாச்சுன்னா, அதை திரும்ப பெறணும்னு சொல்லும் போது 1974 அவருக்கும் சேகப்தாவுக்கும் ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தம் நடக்கும்போது நீக்கன்னு சொல்லும் போது, அந்த ஒப்பந்தம் மேலும் 370க்கு பலம் கொடுக்கிறாப்ல இந்திரா காந்தி. சேகப்துல்லா ஒப்பந்தம் 74 ஆகிப்போச்சு. இப்படியான அந்த ஒப்பந்தத்தை தைரியமாக சொல்லிவிட்டு, பார் நீக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நீக்க அந்த பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே உண்டு. அந்த தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்குமே உண்டு. காங்கிரஸ்காரர்கள் பலர் சொன்னார்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன் எதிர்த்தார், கிருபலானி எதிர்த்தார் 370க்கு. ஏன் அவங்களுக்கு தனியா கொடுக்கறீங்க? ஜெயபிரகாஷ் நாராயணன் எதிர்த்தார். சோக்கால் அந்த குரூப் சோசியலிசம் லோகியோ குரூப், ஜேபி குரூப், ஆச்சாரியா நரேந்திர தேவ், இவங்களை ஏத்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் ஏத்தாங்க. அதை மீறி அன்னைக்கு 370 கொடுக்கப்பட்டது. அந்த 370 எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை காங்கிரஸ்காரர்களுக்கும் இருந்தும் அவர்களால் செய்ய முடியல. அவ்வளவுதான் அவங்களுடைய பொட்டன்ஷியல். சரண் சிங் சொல்வார், ஜனதா கட்சி காலத்தில் இம்பார்ட்டன்ட் ஃபெல்லோஸ் ஜனதான் சொல்வார். அந்த நேரத்தில் சொன்னார், ஜெகஜீவன் ஏன் இந்திரா காந்தி கைது செய்யலாம் சொன்னார். மொராஜியை பார்த்து, ஜெகஜீவன் ராம் பார்த்து சொன்னார். அது மாதிரி பொட்டன்ஷியாலிட்டி அவங்களுக்கு இல்ல காங்கிரஸ்ல. அவங்க வாரிசு அரசியல் எது பண்றது, இப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாட்டிற்கு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் 370. அதில் ரொம்ப பேசினா ரொம்ப விஷயங்கள் இருக்கு. இப்படியான நிலையில் அந்த 370 நீக்கப்பட்டது இந்திய ஜனநாயகத்துக்கு முக்கிய ஒரு சிறப்பான அம்சமாகும். அந்த செயலை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு செய்துள்ளது. அந்த நிலையில் நாம் எல்லோரும் ஊர் கூடி இந்த பாரதிய ஜனதா கட்சியின் இந்த நடவடிக்கையை நாம் பாராட்டலைனாலும் ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் தமிழகமும் குமரிமலையிலிருந்து திருத்தணி வரைக்கும் எல்லா மக்களையும் பார்த்துட்டார். மென் அண்ட் மேட்டர், இந்த ஊர்ல என்ன பிரச்சனை, இந்த ஊர்ல என்ன தினமும் தினமடல செய்தியாக வருது, அற்புதமாக வருது. மேலும் அவருடைய பணி சிறக்க வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் வர வேண்டும். அண்ணன் தமிழறிவுமணி மாற்று அரசியல் வர வேண்டும். 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாங்களும் இந்த இயக்கத்தில் பாடுபட்டவர்கள். கேரளத்தில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருகிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருது. அது கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வருது, காங்கிரஸ் வருது. ஆந்திரத்தில் காங்கிரஸ் வருது, தெலுங்கு தேசம் வருது. தமிழ்நாட்டில் மட்டும் இப்படியான ஒரு அவத்த நிலை, இது மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு நமக்கான பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.